This is Memdi Dinesh Kumar. Welcome to the Ta Cinemas Tourist Family. இந்த வருடத்தோட மிக சிறந்த படமா குடும்பஸ்தன் திரைப்படத்துக்கு அப்புறமா நான் இந்த திரைப்படத்தை தான் மிகச்சிறந்த படமா நான் மொத்தமாகவே கன்சிடர் பண்றேன். பொதுவாகவே இப்போ நம்ம தமிழ் சினிமாவோட பாணி ரொம்பவே இந்த ஆக்ஷன் வைலன்ஸ் ஜோனுக்குள்ள பிளட் ஷேடு கத்தி கன்ஸ் இந்த மாதிரி போயாச்சு. நம்ம முன்னாடி பார்த்த இந்த வி சேகர் இயக்குனர் அவர்கள மாதிரியான படங்களும் நம்ம மொழி அதுக்கப்புறம் அபியும் நானும்லாம் எடுத்த திரு ராதாமோகன் அவர்களோட அந்த பாணியில் இருக்கக்கூடிய படங்களையுமே நம்ம தமிழ் சினிமா ரொம்பவுமே மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். பார்த்தா வி சேகர் அவர்களோட திரைப்படம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி குடும்பஸ்தன் திரைப்படம் இருந்தது. இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை பார்க்குறப்ப நம்ம ராதாமோகன் அவர்கள் ஒரு படத்தை எழுதி இயக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஜான்ரால அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக அந்த படம் இருந்திருக்கு. புதுமுகம் அபிஜன் அப்படின்றவர் தான் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. ஒரு வேற லெவல் டெபியூட். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான இயக்குனராக அந்த இயக்குனர் திகழ்வார் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எப்பவுமே ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை நம்ம தமிழ் சினிமா இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே லைட்டாக சொபிஸ்டிகேட்டடாக தான் இருந்திருக்கு. ஒன்று ரொம்ப ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு அந்த கேரக்டர் மேலே நமக்கு கருணை வரணும் அப்படின்ற அடிப்படையில் ஓவர் டோசேஜாக தான் ரொம்ப திணிப்பு மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பட் இந்த படத்தில் தான் யதார்த்தமான ஒரு வகையில் உண்மையிலேயே ஒரு ஈழத்தமிழர்கள் குடும்பமோ ஒரு மனிதனோ எந்த அளவுக்கு அந்த நாட்டில் அந்த நாட்டோட அந்த பொருளாதார ரீதினால மற்ற விஷயங்கள்னால பாதிப்புக்குள்ளாக இருக்காங்க. அவங்க வேற ஒரு நாட்டை அவங்களோட சொந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கு போறப்போ அவங்களோட மனநிலையெல்லாம் எப்படி இருந்திருக்கு. இது எல்லா விஷயங்களுமே ஒரு யதார்த்தமான ஒரு படத்துல காமெடியா சொல்லி நமக்கு அந்த கருத்தை அப்படியே சூப்பரா பதிய வச்சிருக்காரு இந்த அறிமுக இயக்குனர். அங்கேயே இந்த படம் சூப்பரா ஜெயிச்சிருது. எப்பவுமே காமெடி அப்படின்றது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு டூல். நீங்க ரொம்ப பெரிய முக்கியமான விஷயங்களை காமெடி அப்படின்ற இந்த டூல் மூலமா நீங்க உங்களோட படத்துல கடத்துறப்ப அது ஆடியன்ஸ்க்கு அதை நீங்க கரெக்டா அந்த எல்லா டிக்குமே நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா அந்த ஆடியன்ஸ்க்கு சூப்பரா ரீச் ஆகும். அதை தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பண்ணியிருக்கு. எப்பவுமே மலையாள சினிமா பார்த்து நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டு இருப்போம். அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த மாதிரியான கதைக்களங்கள் விதவிதமான கதைக்களங்கள் விதவிதமான வாழ்வியல்களை பேசுற மாதிரியான கதைக்களங்கள் மனிதத்துவத்தை பேசுறது அன்பை பேசுற மாதிரியான படங்களை தொடர்ந்து பண்றாங்களே அப்படின்ட்டு நம்ம ஊர்ல அப்பப்போ படம் இருக்கும். லாஸ்டா இந்த மாதிரி அன்பை போதிக்கிற ஒரு படமா மெய்யழகன் திரைப்படம் வந்துச்சு. குடும்பஸ்தன் திரைப்படமும் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழல்கள்லாம் வச்சு ஒரு காமெடியாக சூப்பராக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு வரிசையில தான் டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தை பார்க்குறேன். இந்த படத்தோட பேசிக் கதையே அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கு. இந்த கதையை இவர் ஸ்க்ரீன் பிளே ட்ரீட்மெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ண விதத்தில் தான் இந்த அறிமுக இயக்குனர் அபிஷன் அப்படின்றவர் பயங்கரமாக ஜெயிக்கிறாரு. வேற லெவல் கேஸ்டிங் சாய்ஸ், த பெஸ்ட் கேஸ்டிங் சாய்ஸஸ். சசிகுமார் அவர்களை அந்த தர்மதாஸ் அப்படின்ற அந்த பிரதானமான அந்த மேஜர் ரோலுக்கு இவர் கேஸ்டிங் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ரோலுக்கு சசிகுமார் அவர்கள் தான் 100% பெர்ஃபெக்டா வந்திருக்காரு. ஏன்னா சசிகுமார் அவர்களோட ரியல் லைஃப் பர்சனாகவும் அவர் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்கக்கூடிய படங்களோட பிரதிபலிப்பினாலையும் நமக்கு சசிகுமார் அவர்கள்னா இப்படிதான் இருப்பாருன்ற ஒரு இமேஜ் நம்ம மைண்ட்ல சூப்பரா பதிவாயிருக்கு. அதை இந்த படத்துல சசிகுமார் அவர்களே அந்த லீட் கதாபாத்திரமா நடிக்கிறப்ப நமக்கு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியுது. சூப்பரா பண்ணியிருக்காரு. அவ்வளவு அவர் எப்பவுமே ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர் தான் சசிகுமார் அவர்கள். இந்த படத்துல அவருக்கான அந்த ஸ்கோப்பை கொடுக்கக்கூடிய சீன்ஸ், ஏன்னா அந்த கதாபாத்திரம் ஊரை விட்டு ஊர் வந்திருக்காங்க. இங்க ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு வேலை கிடைக்கணும். பட் ஆனா அவன் ரொம்ப ஒரு கணிசமானவன், ரொம்ப ஒரு அன்பானவன். இந்த அன்பை ரொம்பவே அளவில்லாம எல்லாருக்குமே வெளிப்படுத்தக்கூடியவன். யதார்த்தமா இந்த மாதிரியான மனிதர்களை நம்ம பொதுவாகவே பார்ப்போம். இந்த சக மனித ஒரு யதார்த்தமா நம்ம சசிகுமார் அவர்கள் பொதுவாக வந்திருக்காரு. அவருக்கு இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபெக்டோட ரைட்டிங்ல ஒரு ரோல் கிடைக்கிறப்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. சிம்ரன் மேம் அவர்கள் அந்த பேருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. சசிகுமார் அண்ட் சிம்ரன் அந்த கணவன் மனைவி அந்த பேருமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அவங்க சிம்ரன் அப்படியே கொஞ்ச நேரத்துல மறந்துடுவோம். ஸ்டார்டிங்ல அவங்க சிம்ரன் அப்படின்றது நம்ம மைண்ட்ல இருக்கும். இப்போ ரீசெண்டா குட் பேட் அக்லி படத்தெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் போக போக அவங்க சிம்ரன் மேம்ன்றே மறந்து ஒரு குடும்ப தலைவி அந்த வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி நம்ம ஒன்றி பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் மிதுன் நம்ம மலையாளம் ஆக்டர், நம்ம இப்போ கூட ஆவேஷம் படத்தில் சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. செம்ம மீட்டியான ஒரு ரோல். அவருக்கும் இந்த படத்தில் பிரதானமான இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. அப்பா மேலே ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு கோவம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு கான்ஃபிளிக்டை தான் அந்த கதை ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவர் பர்ஸ்ட் அவுட் ஆகி செகண்ட் ஹாஃப்ல ஒரு முக்கியமான சீன்ல பெர்ஃபார்ம் பண்ணோம். அந்த சீனோட ஸ்ட்ரக்சரே சூப்பருங்க. எல்லா எமோஷனுமே வெளிப்படுத்தணும். அதை நம்ம அப்புறம் வருவோம். அந்த இடத்துல மிதுன் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல். சசிகுமார் அவர்களுக்கு இந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்தது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கோ அதோட ஒரு பெரிய பாதிப்பை மிதுன் அவரோட கதாபாத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கோம். அதை அவர் அந்த சீன்ல வெளிப்படுத்தின விதம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு.
இன்னும் அவங்களுக்கு ஒரு லைட்டாக ஒரு லவ் ட்ராக் மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அந்த இடத்துலையுமே மிதுன் சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. அண்ட் த ஷோ ஸ்டீலர் ஆஃப் திஸ் மூவி கமலேஷ் அப்படின்ட்டு ஒரு குட்டி பையன் வேற லெவல் மிரட்டிட்டான். நான் டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் மட்டும் அவன் ஷோ ஸ்டீலர்னு வந்து சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு வந்த எல்லா தமிழ் படங்கள்லையும் வந்து பார்க்குறப்ப அந்த ஐயனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து தூக்கி சாப்பிட்டுட்டான். எந்த அளவுக்குன்னா யோகி பாபு, பகவதி பெருமாள்லாம் வந்து ஒரு சீனில் வந்து சூப்பராக காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த சீனில் யோகி பாபுவே ஓவர்டேக் பண்ணிட்டு இந்த குட்டி பையன் வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறான். ஒரு இடத்துல ஓணம் ரெஃபரன்ஸ் வச்சு ஒரு சீன் வந்து வரும். அந்த இடத்துல அந்த பையன் பண்ணுற ஒரு விஷயம் அல்டிமேட்டு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் சீன் வந்து முடிச்சோடனே இந்த பையன் சசிகுமார் கிட்ட வந்து ஒரு கவுண்டர் டைலாக் வந்து கொடுப்பான் ஒரு சர்ச் சீன்ல. அந்த சீனோட எண்டிங் வந்து அல்டிமேட்டு. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஃபேமிலி சம்பந்தமா ஒரு பெரிய ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கிறப்ப இந்த இது மம்பட்டியான் பாட்டு, தொட்டதலா தூள் பறக்குது மம்பட்டியான் பாட்டுக்கு வந்து இந்த பையன் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போடுவான். அந்த சீன் என் பண்ணவே தான் அந்த சீன்ல இந்த பையன் டான்ஸ் ஆனது எல்லாம் வேற ரகம். இந்த பையன் சரியான கேஸ்டிங் சாய்ஸு. நிறைய இடத்துல இந்த பையனோட சின்ன சின்ன ஒன்லைனர், சின்ன சின்ன டயலாக் டெலிவரி, பாடி லாங்குவேஜ் எல்லாமே அவ்வளோ அல்டிமேட்டாக சூப்பராக வந்து கிளிக் ஆயிருக்கு. செம்ம கேஸ்டிங் சாய்ஸ் அந்த பையனை வந்து கலக்கிட்டான். இதை தவிர வில்லன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த ஹிந்தி சார்ந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வராரு. அவரும் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ரமேஷ் திலக் அவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரோல். எந்த அளவுக்குன்னா இந்த படத்தோட ஸ்டார்டிங், இந்த படத்தோட மிடில் பாயிண்ட், இன்டர்வல், இந்த படத்தோட கிளைமேக்ஸ், இது 3 இடத்துலையுமே ரமேஷ் திலக் அவர்களை வச்சு தான் கதை வந்து சித்தரிக்கப்பட்டிருக்கு. அவருக்கு ஒரு இந்த கதையோட கருவுல முக்கியமான ஒரு ரோல் வந்து இருக்கு. சூப்பராக பண்ணிட்டாரு. கிளைமேக்ஸ்ல சசிகுமார் அவர்கள் கிட்ட ரமேஷ் திலக் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு டயலாக் தான் இந்த படத்தோட மொத்த சோடுமே. அதை செமையா வந்து பண்ணிட்டாரு. இதுக்குள்ள நான் இயக்குனர் ராதாமோகன் அவரோட படத்தை பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து சொன்னேன் இல்லையா? ஏன்னா அவரோட படங்களை வரக்கூடிய 2 பிரதான ஆர்டிஸ்ட் இந்த படத்துல வந்து வராங்க. ஒன்று நம்மளோட MS பாஸ்கர் அவர்கள், இன்னொன்று நம்மளோட இளங்கோ குமரவேல் அவர்கள். 2 பேருமே ஃபினாமினல் ஆர்டிஸ்ட். MS பாஸ்கர் அவர்கள் என்ன ரோல் கொடுத்தாலும் செம்மையா வந்து பண்ணிடுவாரு. இந்த படத்துலயும் அவருக்கு ரொம்பவே ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்காரு. ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரோலு சூப்பராக வந்து பண்ணிட்டாரு. அவருக்கு சொல்லாம வேணும், தட்டி தூக்கிட்டாரு. அவர் மூலமா ஒரு சின்ன ஒரு லிபரல் ட்விஸ்ட்டை வந்து ரிவீல் பண்ணோம். அதை சசிகுமார் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் சீன் இருக்கும். அதெல்லாம் செம்மையாக வந்து பண்ணியிருக்காரு. இளங்கோ குமரவேல் அவர்களுக்கு முக்கியமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பிரதானமான ஒரு சீன் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இருக்கு. அந்த இடத்துல இளங்கோ குமரவேல் சூப்பராக வந்து பண்ணிட்டாரு. பகவதி பெருமாள் அவர்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா ஒரு காமிக்கலா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பரா வந்து இருந்தது. யோகலட்சுமி அப்படின்ட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு மெயின் ஸ்ட்ரீம் சினிமாலாம் உங்களுக்கு டெபியூ நினைக்கிறேன். செம்மையா பண்ணியிருந்தாங்க, சூப்பரா நடிச்சிருந்தாங்க. லிமிட்டட் சீன்ஸ் தான். முக்கியமா மிதுன் அண்ட் யோகலட்சுமி இவங்க 2 பேருக்குமே லவ் ப்ரப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சீனா வந்து இருக்கும். அது ப்ரப்போசல் சீன் மாதிரி இருக்கணும், பட் இல்லாம இருக்கணும். அந்த இடத்துல இவங்க பேசின அந்த டயலாக் சூப்பர். அந்த ஆர்டிஸ்ட் செம்மையா சூப்பரா வந்து நடிச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வேற லெவல் எதிர்காலம் வந்து இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா கேஸ்டிங்குமே சூப்பராக டிக் அடிச்சு. இதையும் தவிர சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் வந்து வருவாங்க. ஒரு காலனி வந்து காட்டுவாங்க. இவங்க சசிகுமார் ஃபேமிலி போய் தங்கி இருக்கிறது. அந்த காலனியில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கு கேரக்டர் வந்து வரும். நம்ம விஜய் ஒருத்தர் வந்து நடிச்சிருப்பாரு, கலாட்டால இருப்பாரு. அவரும் வந்து ஒரு டீச்சர் ரோல் வந்து பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி இந்த காலனியில் இருக்கக்கூடிய எல்லாரோட கதாபாத்திரமே சூப்பராக வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இயக்குனர் அவர்களே ஒரு ரோல் வந்து பண்ணியிருக்காரு. சூப்பராக நடிச்சிருக்காரு. அவர் வந்திருக்கிற ஒரு சீன்லாம் சூப்பராக வந்து நடிச்சிருக்காரு. அதுக்கு சம்பந்தமா ஒரு சீக்வன்ஸும் வந்து ஒரு முக்கியமான எமோஷனல் சீக்வன்ஸும் இந்த படத்துல வந்திருக்கு. அதுலயும் இயக்குனரே வந்து சூப்பரா வந்து நடிச்சிருந்தாரு. இந்த படம் ஸ்கிரீன் பிளே சொன்ன விதத்திலேயே வேற லெவல்ல நம்மள சூப்பரா வந்து இன்ட்ரெஸ்ட் ஹோல்ட் பண்ணி வந்து வைக்குது. ஃபர்ஸ்ட் சீனே இந்த படத்தோட மூட வந்து சொல்லிடுறாங்க. ஒரு பிரச்சனை இந்த ஃபேமிலிக்கு வந்து இருக்கு. அந்த பிரச்சனை, அந்த கான்ஃபிளிக்ட் வந்து யாருக்குமே வெளியே தெரியாம வந்து பாத்துக்கணும். அதே சமயத்துல இந்த டென்ஷன் வந்து அந்த சீன் ஃபுல்லா வந்து ஹோல்ட் ஆகணும். ஒரு எமோஷனல் கனெக்ட் அந்த சீன்ல வந்து இருக்கணும். ஆனா முடிக்கிறப்ப ஒரு பயங்கரமான லாஃபிங்ல வந்து இந்த சீன் வந்து முடியணும். இந்த ஃபார்முலா தான் அந்த படம் நெடுக்கலையும் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபார்மேட்ல தான் நிறைய சீன்ஸ் அப்படியே வந்து ஃபாலோ வந்துகிட்டு இருக்கு. ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்ஃபிளிக்டோட சீன் ஓப்பன் ஆகும். நல்லா எமோஷனல் கேரி பண்ற மாதிரியான கான்வர்சேஷனோட சீன் வந்து போய்கிட்டு இருக்கும். முடிகிறப்ப ஒரு சூப்பரான ஒரு லாஃபிங் மொமெண்டோட வந்து முடியும். லாஃபிங்கை வந்து திணிக்கிற மாதிரி வந்து இல்லாம சின்ன சின்ன டைலாக்ஸ் மூலமா, ஒன்லைனர்ஸ் மூலமா நம்ம யதார்த்தமான லைஃப்ல பேசுற மாதிரி அழகா வந்து வச்சது தான் இந்த படத்தோட காமெடி மூட சூப்பரா வந்து எலிவேட் பண்ணி வந்து கொடுத்துருக்கு. குறிப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு நல்ல ஒரு டெத் பேஸ்டா ஒரு எமோஷனல் சீன் வந்து வரும். அந்த சீனோட ரைட்டிங், அதை ஸ்டேஜ் பண்ண விதம், அதுல இருந்து ஒரு அமைதி, அதுக்கப்புறமா சசிகுமார் பண்ற வேலை, அது மூலமா நடக்கிற ரெவல்யூஷன் எல்லாமே சூப்பரா வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு. இதே மாதிரி செகண்ட் ஹாஃப்லயே ஒரு முக்கியமான ஒரு எமோஷனல் சீன் வந்து வரும். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அன்பை பரிசீலிக்கிற மாதிரி
அந்த கிளைமேக்ஸோட ஸ்ட்ரக்சரே ரொம்பவே சூப்பராக வந்துச்சு. சீன் ரைட்டிங்கில் இந்த படம் நிறைய சீனை ட்ரீட் பண்ணுற விதத்தில் அவ்வளோ அபரமாக வந்து இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல குறிப்பாக சொல்லணும்னா சசிகுமார் அண்ட் மிதுன் இவங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் வந்து ஹோல்ட் ஆகும். அது ரொம்ப நேரம் அந்த சீன் போய்கிட்டே இருக்கும். அங்கேருந்து ஒரு ஷிஃப்ட் எடுத்து ஒரு காமெடி ஆகும். காமெடி முடிச்சு ஒரு டான்ஸுக்கு வந்து வேற மாதிரி வந்து முடியும். எல்லா எமோஷன்ஸையுமே உள்ள அடங்கியிருக்கிற ஒரு சீன். அந்த சீனோட ரைட்டிங், இவங்க நடிச்சிருக்கிற விதம், அந்த சீன் இவங்க எடுத்த விதம் எல்லாமே ரொம்ப வீட்டுக்குள்ள தான் எடுத்திருக்காங்க. பட் அந்த ஃபீலே வந்து வராமல் இந்த படம் ஸ்க்ரீன் பிளே ரீதியாகவே நம்மளை சூப்பராக இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறது. இந்த சீனெல்லாம் கையாண்ட விதமே, பேப்பர்ல இருந்து சீன் எடுத்த விதத்தில் கையாண்ட விதமே அவ்வளோ அபரமாக வந்திருக்கு. அந்த சர்ச்சு சீனில் இயக்குனரோட கதாபாத்திரம் வந்து ஒரு விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணோம். அது மூலமா ஒரு சூப்பரான ஒரு நல்ல ஒரு கால் பேக் வந்து வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சசிகுமார் அவர்கள் பண்ண ஒரு விஷயம் இங்கே வந்து கனெக்ட் ஆகும். அந்த இடத்துல இருந்த ஸ்மார்ட்னஸ் எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. கிளைமேக்ஸ் என்னடா நடக்கும், எப்படா அது வந்து ஆகுது, எப்படா தப்பிப்பாங்கன்னு பரபரப்போட வந்து இருக்கிறப்ப இவங்க அதை அணுகின விதம் உண்மையிலேயே அன்எக்ஸ்பெக்டடு. அந்த கிளைமேக்ஸ் அணுகின விதம், அவங்க முடிச்ச விதம், ஒரு லவ்வோட அதை ஸ்க்ரீன் பிளே மூலமாக ஒரு நல்ல ஒரு டயலாகோட முடிச்ச விதம் எல்லாமே அபாரம். இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளேக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலே, அந்த A4 ஷீட்ல எழுதிருக்கக்கூடிய அந்த கதை, அந்த சீன் ரைட்டிங் ஸ்ட்ராங்காக இருந்தாலே ஒரு படம் நல்ல படமாக ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய உதாரணம். எந்த ஒரு பெரிய கிமிக்ஸும் பெரிய பட்ஜெட் எதுவுமே வந்து வேணாம். நம்மளோட லைஃப் ஸ்டைல் சார்ந்த யதார்த்தமான கதாபாத்திரங்களும் நல்ல அழகான பேஜில் இருக்கக்கூடிய திரைக்கதை இருந்தாலே போதும், ஒரு படம் செம்மையான படமாக வந்து கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு சூப்பரான உதாரணம். ஷாண்டோனோட பின்னணி இசை எப்போவுமே தலைவர் வந்து பாட்டு மூலமாகவே எலிவேஷன் கொடுப்பாரு. அதே மாதிரி தான் இந்த படத்தில் தான் பாடியே சூப்பராக வந்து எலிவேஷன் கொடுத்துருக்காரு. அவ்வளோ இனிமையாக வந்துருக்கு. ஒரு யூனிவர்ஸ் மாதிரி இருக்கு. தொடர்ந்து குட் நைட்டு, லவ்வரு, அதுக்கப்புறம் இந்த படம், இதில் இவரோட அந்த மியூசிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரு யூனிவர்ஸ் அந்த கதையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி அது ஒரு நல்ல ஃபீலாக வந்துருக்கு. சினிமாட்டோகிராஃபி எல்லாமே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக க்ளோஸ்டு ஸ்பேசஸில் தான் நிறைய சீன்ஸ், பிரதானமான சீன்ஸ் வந்து வருது. இது எல்லாத்தையுமே அழகாக நமக்கு எந்த ஒரு இடத்துலையும் ஒரு சின்ன படம் தான் பார்க்குறோம் அப்படின்ற ஃபீல் இல்லாமல் இதுக்கு சீன் எலிவேஷனுமே நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி சினிமாட்டோகிராஃபி சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட குறைகள்லாம் எனக்கு பெருசாக குறைகளே வந்து இல்லை. அதனால தான் இந்த படத்தை வந்து இந்த வருஷத்தோட மிக சிறந்த படமாக நான் இப்போ வந்து சொல்கிறேன். மேபி செகண்ட் ஹாஃப்ல வந்து பயங்கரமான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்துட்டு ஒரு செம்மையான மிடில் பாயிண்ட் பயங்கரமாக வந்து ஸ்பார்க் ஆகுது. ஒரு நல்ல ஒரு ட்விஸ்டோட வந்து ஸ்பார்க் ஆகுது. ஒரு த்ரெட் வந்து வச்சிருக்காங்க இல்லையா ஸ்டார்டிங்ல, அந்த த்ரெட்ல இந்த படம் சூப்பராக வந்து கனெக்ட் ஆகி வந்து போயிட்டு இருக்கு. ஒரு பாம் பிளாஸ்ட் வச்சு ஒரு த்ரெட் வந்து அந்த கதையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த த்ரெட் மூலமாக இந்த கதை சூப்பராக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போய்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப செகண்ட் ஹாஃப் வந்து இந்த கான்வர்சேஷன் சீன் கொஞ்சம் நாளாக வந்து டைம் எடுக்கும். அந்த கான்வர்சேஷன் சீன் முடிகிறப்ப பயங்கரமாக வந்து பிளாஸ்ட் ஆகுது. பட் அது வரைக்கும் ஒரு சட்டில் ஸ்பேஸ் எடுக்க வந்து டைம் எடுக்குது. இந்த சர்ச் சீனில் நம்ம இயக்குனர் அவர்கள் ஒரு கதை வந்து சொல்கிறாரு. அவங்க அம்மா சம்மந்தமான ஒரு கதை வந்து சொல்கிறாரு. அது முடிச்ச விதம் நல்லா இருந்தாலும் ஸ்டார்டிங் அந்த சீன் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்த கதையிலிருந்து வேற மாதிரி கொஞ்சம் டிஸ்டண்டாக போகிற மாதிரி ஒரு ஃபீல் லைட்டாக வந்து இருந்தது. நிறைய அற்புதமான டைலாக்ஸ் இந்த படத்தில் வந்திருக்கு. அது மூலமாக இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன நெடுகளையும் அழகாக வந்து டேலி பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்லலாம். கிளைமேக்ஸ் ஒரு சினிமேட்டிக் லிபர்ட்டி தான். பட் அந்த சினிமேட்டிக் லிபர்ட்டி ரியல் லைஃப்ல நல்லா எல்லாருக்குமே நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான் லிபர்ட்டியோட அந்த கதையை வந்து சூப்பராக வந்து கையாண்டிருக்காங்க. அந்த லிபர்ட்டி எடுத்த தப்புல தான் நான் ஷேராக வந்து சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்தை முடிச்ச விதம், இந்த படத்தில் அவங்க சொன்ன அந்த அன்பு, இந்த படத்தோட அந்த ஸ்கிரீன் பிளே ட்ரீட்மெண்ட், இது எல்லாமே நமக்கு அவ்வளோ சூப்பராக வந்து கனெக்ட் ஆயிரும். எப்போவுமே ஒரு சில படங்களுக்கு தான் அந்த ஃபீல் வந்து தோணுங்க. படம் வந்து முடியிறப்ப ஐயோ இன்னும் கொஞ்சம் நேரம் ஓட்டுங்கடா, இந்த கேரக்டர்ஸ் கூட வாழணும்னு நினைக்கிறேன், இந்த கேரக்டர்ஸோட இந்த காலனியில் நானும் ஒரு ஆளாக இருந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன்டா அப்படின்றது. அதை டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நான் லிட்டரலாக வந்து ஃபீல் பண்ணேன். ஸோ அன்டவுட்லி எல்லாருமே குடும்பங்களோட வேற லெவலில் நம்ம போய் வந்து எக்ஸைட் ஆகி சந்தோஷப்பட்டு நம்ம எமோஷ்னல் ஆகி அழுகையெல்லாம் கூட வந்து அங்கங்கே ஆனந்த கண்ணீர் தாங்க வரும். அதுதான் அந்த மெய்யழகன் படத்தில் நம்ம பார்த்த மாதிரி ஆனந்த கண்ணீர் தான் நிறைய வந்து வரும். ஸோ அந்த ஒரு ஃபீலை வந்து இந்த படம் வந்து கொடுத்துருக்கு. அன்டவுட்லி ஒன் ஆஃப் த வெல் ரிட்டன், வெல் எக்ஸிக்யூட்டட் ஃபிலிம் ஆஃப் திஸ் இயர். ஸோ யோசிக்காமல் வந்து பாருங்கள் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த மாதிரியான நிறைய திரைப்படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து வரணும். அதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கதான் நம்ம இண்டஸ்ட்ரி. ஸோ டெபியூட் இயக்குனர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், சசிகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து இதே மாதிரி அயோத்தி மாதிரி, டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி நல்ல திரைப்படங்களை வந்து தொடர்ந்து கொடுங்க.